ஏன் சிவபெருமானுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னிக்கு அன்னாபிஷேகம் நடத்துறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு சிவனை பிடிக்கும் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிரம்மாவோட கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவோட ஒரு தலையை கொய்து விடுகிறாரு. வெட்டப்பட்ட தலை சிவபெருமானோட கையில் ஒட்டிக்கொள்ளவே சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது. இதனால சிவபெருமான் தன்னோட சுயத்தை இழந்து பித்து பிடிச்ச மாதிரி அலைய ஆரம்பிக்கிறாரு. கையில் ஒட்டி கொண்ட கபாலமே பிச்சை பாத்திரமாக மாறுகிறது. யார் இடுகின்ற அன்னத்தினால இந்த கபாலம் நிறைதோ அப்பதான் பிரம்மாவோட தலை சிவபெருமானோட கையை விட்டு விலகும் அப்படிங்கிறது விதி. சிவபெருமான் எல்லா பக்கமும் அலைந்து காசியை அடைகிறார். அங்க அன்னபூரணி தன்னோட அன்பினால் கபாலத்தில் அன்னமிடவே கபாலம் நிறையது. பிரம்மாவோட தலை சிவபெருமானோட கையிலிருந்து விலகவே சிவபெருமானுக்கு பிடித்த பிரம்மகதி தோஷமும் விலகியது. மாயையிலிருந்தும் விலகிறாரு சிவபெருமான். இப்படி அன்னபூரணி சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம்தான் ஐப்பசி மாத பௌர்ணமி. அதனாலதான் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது.